வணக்கம். எக்ஸலன்ஸ் ஐஏஎஸ் அகாடமியிலிருந்து நான் உங்கள் திரு. மேக்ஸ் மாரத்தான் பார்த்துட்டு இருக்கோம் 25 அவுட் ஆஃப் 25 சீரியஸில். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸில் பார்ட் 2 விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்தில் பார்ட் 2 வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் எப்படி எப்படி கேட்டிருக்காங்கன்றத பார்த்துலாம் சால்வ் பண்ணிடலாம். உங்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இரு எண்களின் விகிதங்கள் 3:5 மற்றும் அவற்றின் கூடுதல் 144 எனில் பெரிய எண்ணின் மதிப்பு என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, ஒரு ரேஷியோ கொடுத்தாச்சு. ஸோ அதோட கூடுதல் என்னன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அந்த பெரிய எண், இதுல பெரிய எண் 5. இந்த 5ல என்ன நம்பர் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்றது அப்படின்னா, ஒரு ஷார்ட்கட் சொல்லித்தரேன். பாக்ஸ் மெத்தடு 3:5 அப்படி இருக்கு அப்படின்னா இதோட கூடுதல் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ரெண்டையுமே கூட்டினா என்ன வரும்? 8. இந்த 8 தான் என்ன சொல்லிட்டாங்க? 144ன்னு சொல்லியாச்சு. அவங்க கேட்டது என்ன? பெரிய எண்ணோட மதிப்பு தான் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 5 அப்படிங்கிறது என்ன? அப்போ இந்த பாக்ஸில் என்ன அப்படின்னா, இப்படி இப்படி அடிச்சுக்கலாம் சைடு. ஆனால் கிராஸ் என்ன பண்ணணும்? மல்டிபிள் மட்டும் தான் பண்ணணும், அடிக்க கூடாது. அதே மாதிரி இந்த சைடு இப்படி என்ன பண்ணிக்கலாம்? அடிச்சுக்கலாம். ஓகேவா? அப்போ 1/8 இங்கே கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1/8 8 64 வரும். ஓகேவா? இப்போ இது என்ன பண்ணோம்? மல்டிபிள் பண்ணோம்னா எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? 90. ஸோ அப்போ அவங்க கேட்டதை நம்ம டைரெக்டாக அப்படியாச்சு ஒரே ஸ்டெப்பில் எடுத்துலாம் ஆன்சர். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இதை நீங்கள் என்ன பண்ணணும்? 3x + 5x = 144 எடுக்கணும். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 8x = 144. அதே மாதிரி தான் 1/8 இங்கே அடிச்சிங்க அப்படின்னா 18. இப்போ எக்ஸோட வேல்யூ 18. இப்போ இந்த 18 கொண்டு போய் என்ன பண்ணுவோம்? டைரெக்டாக பெரிய எண்ணது அதில் போய் சப்ஜெக்ட் பண்ணுவோம். அப்போ 5 × 18 என்னன்னா 90 அப்படின்னு. ஓகேவா? ஸோ இது மாதிரி பெரிய சம்மை கூட நம்ம சிம்பிளாக பாக்ஸ் மெத்தடில் என்ன பண்ணலாம்? சால்வ் பண்ணிடலாம். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்ற பார்த்துலாம். ஓகே, 1,21,000 பேர் உள்ள ஒரு கிராமத்தில் ஆண்களும் பெண்களும், இது நல்லா பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் மேல் கொடுத்துருக்காங்க, அடுத்து ஃபீமேல் கொடுத்துருக்காங்க. 6:5 என்ற விகிதத்தில் உள்ளனர் எனில் ஆண்கள் மட்டும் எத்தனை பேர் அந்த கிராமத்தில் இருக்காங்கன்னு கேட்டாங்க. டோட்டல் நம்மளுக்கு கொடுத்தாச்சு. அப்போ டோட்டலாக என்ன பண்ணுவோம்? இது ரெண்டா கூட்டிடுவோமா? 11 தான் 1,21,000 கொடுத்தாச்சு. அப்போ ஆண்கள் மட்டும், அப்போ ஆண்கள் அப்படிங்கிறதுனா 6. இந்த 6 மட்டும் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றது கேட்டிருக்காங்க. 4 11 11 11 121. இந்த 6 மல்டிபிள் பண்ணா 66 வருமா? அப்ப 66,000 பேர் என்ன பண்ணிருக்காங்க? ஆண்கள் மட்டும் இருக்காங்க. சிம்பிளா எடுத்தாச்சு. 66,000 பேர். அப்ப பெண்கள் மட்டும் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? 5ஆல மல்டிபிள் பண்ணணும். அப்ப 55,000 பேர் என்ன பண்றாங்க? பெண்கள் மட்டும் இருக்காங்க. அப்ப 66,000 + 55,000 1,21,000. அவ்வளோ. நெக்ஸ்ட், ஏ மற்றும் பி ஆகியோரது மாத வருமானங்களின் விகிதம். ஃபர்ஸ்ட் வருமானம், இன்கம் கொடுத்தாச்சு. வருமானத்தோட விகிதம் என்ன சொல்லிட்டாங்க? ஏக்கும் பிக்கும் 3:4ன்னு சொல்லியாச்சு. அடுத்து அவர்களின் செலவு கொடுத்துட்டாங்க. செலவு என்ன பண்ணியாச்சு அப்படின்னா 5:7ன்னு கொடுத்தாச்சு. ஒவ்வொருவரும் மாதம் எவ்வளவு சேமிக்கிறாங்க அப்படின்னா ஈச் 5,000 என்ன பண்றாங்க? சேமிக்கிறாங்க. அப்ப இதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்னன்னா, இன்கம் வருமானம் அப்படிங்கிறதுல இருந்து தான் நம்ம என்ன பண்ணுவோம்? செலவும் பண்ணுவோம் பிளஸ் சேமிக்கவும் செய்வோம். கரெக்டா? இந்த ரெண்டுமே நம்மளோட வருமானத்துல தான் இருக்கும். அப்ப சேமிப்பு பிளஸ் செலவு ஈக்குவல் டு என்னது? இன்கம் அப்படிங்கிறது. அப்ப நம்ம இங்க என்ன பண்ணலாம்? இன்கம் எழுதிடலாமா? இன்கம் என்னது? ரேஷியோ நம்மளுக்கு 3/4. ஓகேவா? செலவு எவ்வளவு? 5:7. சேமிப்பு எவ்வளவு? 5,000. ஈச் ஒன் எவ்வளவு பண்ணிடுறாங்க? 5,000 என்ன பண்ணிடுறாங்களாம்? சேமிச்சிடறாங்களாம். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்? டைரக்டா ஆன்சர் எடுத்துடலாம். இப்போ 3x நம்மளுக்கு தேவை என்னன்னா வருமானம் தான் கேட்டிருக்காங்க. நான் டைரக்டா வருமானத்துக்கு போட்டுறேன். ஸோ 3x/4x = சாரி, ஃபர்ஸ்ட் நம்ம செலவு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா வருமானத்தை கண்டுபிடிச்சலாம். ஓகேவா? அப்போ இங்கே நான் என்ன பண்ணலாம்? எக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த எக்ஸுங்கிறது என்னன்னா செலவு. அப்போ நான் செலவை தான் நான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறேன். கண்டுபிடிச்சு அதை நான் கூட்டிட்டேன் அப்படின்னா இன்கம் எவ்வளோன்றது தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ அப்போ நான் ஃபர்ஸ்ட் அது எதில் எக்ஸ் போறீங்களோ அதோட மதிப்பு தான் அது. அப்போ எக்ஸ் நான் இங்கே போட்டிருக்கேன். சரி, ஓகே, இது என்ன பண்ணலாம்? கிராஸா மல்டிபிள் பண்ணிடலாம். அப்போ இதை டைரக்டா கிராஸா மல்டிபிள் பண்றப்ப என்ன வரும்? 3 7x + 5,000 வருமா? இங்க 4 5x + 5,000 வரும். ஓகே, அப்ப இது உள்ள பிரிக்கலாம். 21x + 15,000 = 20x + 20,000. ஓகேவா? ஸோ அப்போ இதில் எக்ஸை ஒரு பக்கமாக கொண்டு வரலாமா? 21x
இங்கேருந்து வந்துச்சுன்னா அது என்ன ஆயிரும், ஒரு எக்ஸாக மாறிடும். மேலே வந்துருங்க, ஒரு எக்ஸ் இருக்கு, மைனஸ் ஆயிரும். இந்த 15,000 இங்கிட்டு போச்சுன்னா என்ன ஆயிரும், 5,000 மாறிடும். அப்போ எக்ஸோட வேல்யூ நான் என்ன பண்ணிட்டேன், இப்போ கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ இது எனக்கு செலவு எவ்வளோன்றது இன்னைக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதாவது 25,000 ஏ செலவழிக்கிறாரு, 35,000 என்ன பண்றாரு, பி செலவழிக்கிறாரு. அப்போ அதை நான் என்ன பண்ணிடலாம், இதில் டைரெக்டாக போட்டுடலாமா? அப்போ இன்கம்ல எனக்கு என்னன்றது தெரிஞ்சிருமா? அப்போ ஏவோட இன்கம் பார்த்தீங்க அப்படின்னா 5 எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன பண்ணேன், இதை போட்டோம்னா 25,000. ஓகேவா? ப்ளஸ் ஒரு 5,000 அவர் சேமிக்கிறார். அப்போ டோட்டலாக ஏ வந்து 30,000 சம்பாதிக்கிறாரு. அப்போ பி எவ்வளவு, 35,000 செலவு பண்ணுறாரு ப்ளஸ் 5,000. அப்போ 40,000 சேமிக்கிறாரு, சாரி வருமானம் வாங்குறாரு. அப்போ ஏ 30, பி 40. ஏ 30, பி 40. இதை டைரக்டா ஒரு இதில் நம்ம ஆன்சர் எடுத்துடலாம், ஒரே நிமிஷம் தான். 3:4 இருக்கு. அப்போ 3ஆல தான் ஃபர்ஸ்ட் நம்பர் வகுப்படணும், இது 4ஆல வகுப்படணும். அப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஃபர்ஸ்ட் 4 வந்திருக்கு, அப்போ இது கிடையாது. 5 வந்திருக்கு, கிடையாது. இங்கேயும் 4 வந்திருக்கு, கிடையாது. அப்போ இங்கே 30,000 40,000 இந்த ரேஷியோ தான் இது கரெக்டாக வரும். டைரெக்டாக எடுத்தோன்னே ஆன்சரை போட்டு போயிட்டே இருக்கலாம், இவ்வளோ சால்வ் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது. ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பார்த்தோன்னே ஆப்ஷனை பாருங்க. ஸோ அதுக்கு மேட்ச் ஆகலை, கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குன்னா சால்வ் பண்ணுங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின். ஒரு பையில் உள்ள பச்சை, மஞ்சள் மற்றும் கருப்பு பந்துகளின் விகிதம். ஃபர்ஸ்ட் கிரீன், எல்லோ, பிளாக். கிரீன் எவ்வளவு 4, எல்லோ எவ்வளவு 3, பிளாக் எவ்வளவு 5 கொடுத்தாச்சு. அப்பையில் கருப்பு பந்துகளின் எண்ணிக்கை கொடுத்துட்டாங்க. இந்த இது வந்து எவ்வளவு இருக்கா, 40 இருக்குன்னு சொல்றாங்க, கருப்பு பிளாக் பந்து. இப்போ மொத்த பந்து டோட்டலா கேட்டிருக்காங்க. நம்ம அப்பயே சொன்னோம், டோட்டலா கேட்டா என்ன பண்ணிடணும், 3ஐயும் கூட்டிடணும். அப்ப 4 கூட்டல் 3 7, 7 5 12ன்றது எனக்கு எவ்வளவுன்றது தெரியல. ஆனா பிளாக்கோட வெளியே கொடுத்துட்டாங்க. இப்போ 5 வந்து 40 தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, பிளாக். அப்ப இதை நம்ம என்ன பண்ணலாம், டைரக்டா அடிக்கலாமா? ஓரஞ்சு 5, 8 5 40, இங்க 12 8 96. அப்ப டோட்டலா பந்து எத்தனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா 96 பந்து உள்ள இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட். இது ஒரு விகிதாச்சாரத்தில் கொடுத்துருக்காங்க ப்ரொபோசல்ஸ்லாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக என்ன பண்ணுவோம், கோடி உறுப்புகளையும் பெருக்கப்பலன், நடு உறுப்புகளையும் பெருக்கப்பலன். 0.75 இன்ட்டு 8 எக்ஸ் இன்ட்டு 5. ஓகேவா, ஓரஞ்சு 5, 20 சாரி 15 5 75. ஓகேவா, 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால நானும் 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கிறேன். அடுத்து 8 15. ஓகேவா, அப்போ 8 15 எவ்வளவோ அப்படின்னு சொல்லி பார்க்கணும். 80 + 40 120. எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும், 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். இப்போ 2 ஸ்தானம் தள்ளி நான் என்ன பண்ணிடுறேன், புள்ளி வச்சுக்கிறேன். அப்போ 1.2 அப்படின்றது வரும். அப்போ 1.2 அப்படிங்கிறது தான் இதுக்கு சரியான விடை. இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஒன்றும் இல்லை, எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும்னு மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், எக்ஸ் பிளஸ் 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, இது அதே மாதிரி தான். கோடி உறுப்பினர் பெருக்கப்படும், நடு உறுப்பினர் பெருக்கப்படும் எடுத்துக்கிறேன். எக்ஸ் பிளஸ் 1 இன்ட்டு 7 ஈக்குவல் டு 8 இன்ட்டு 3.75. நான் உள்ள பெருக்கிறேன். 7x + 7 ஈக்குவல் டு 375. 8ஆல பெருக்கிறப்ப 8 40, 8 56 60, 8 3 24, 6 30. எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும், 2 ஸ்தானம் தள்ளி வச்சா 30ன்னு எனக்கு இங்கே கிடைக்குது. ஓகே, அப்போ 7x ஈக்குவல் டு இந்த 7 இங்கிட்டு வரப்ப என்ன ஆயிரும், மைனஸ் ஆயிருமா? 30 - 7 எவ்வளோ, 23. அப்போ இங்கே 7x இருக்கு. x ஈக்குவல் டு 23/7. இதை நம்ம என்ன பண்ணிக்காங்க, நம்ம ஆப்ஷன் எப்படி இருக்கு, மிக்சடு ஃப்ராக்ஷனாக இருக்கு. ஓகே, அப்போ 3 21 மிச்சம் 2 / 7, 3 2/7 அப்படிங்கிறது சரியான விடை. நெக்ஸ்ட், ஒரு குடும்பத்தின் செலவு மற்றும் சேமிப்பு விகிதம் 5:3. செலவு கொடுத்துட்டாங்க, சேமிப்பு எவ்வளோ. ஃபர்ஸ்ட் எது கொடுத்துட்டாங்க நல்லா பார்த்தாங்க. செலவு எவ்வளவா 5, சேமிப்பு எவ்வளவா 3. செலவோட வேல்யூ கொடுத்தாச்சு 3500. அப்போ 5 தான் எனக்கு எவ்வளவு, 3500 அப்படின்னால் 3 என்பது எவ்வளவு? இப்போ ஓரஞ்சு 5 7 5 35. அப்போ 700 மேலே இருக்கு. எப்போ இருக்குன்னா 2100 அப்படிங்கிறது எனக்கு சேமிப்பா இருக்கு. எஸ். நெக்ஸ்ட், ஏஎஸ்டிபி பிஎஸ்டிசி கொடுத்துட்டாங்க. ஓகே, இதை பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக எடுக்கிறேன். 8 × 24, 8 × 24 12 × 24. இது ஏற்கனவே பார்த்த சம் தான், சாரி. சரி, ஓகே, பார்த்துருவோம் என்னன்றத. 12 × 15, 12 12 இங்கே 2000. வேற ஏதாச்சும் கேன்சல் பண்ண முடியாது. இப்போ 16:24:15. நெக்ஸ்ட், ஆமாம், 2x + 3y ஈக்குவல் டு என்னவா 18.
3x + 5y = என்னவா 29. எக்ஸோட எக்ஸ் ஒய் கேட்டிருக்காங்க. இது ரெண்டு மெத்தடில் சால்வ் பண்ணலாம். உங்களுக்கு எப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த வேல்யூவும் இந்த வேல்யூவும் ஈக்குவலாக வந்தால் ஒரு இதை கேன்சல் பண்ணலாம். அப்போ என்ன பண்ணலாம், மேலே 3ஆல் பெருக்கிறேன், கீழே 2ஆல் பெருக்கிறேன். அப்போ இங்கே என்ன வந்துடும், 6x ப்ளஸ் எல்லாத்தையுமே 9y 3 18 54. ஓகேவா? ஸோ இங்கே 2ஆல் பெருக்கிறேன், பெருக்கிறப்ப 2 3 6x ப்ளஸ் 2 5 10y 2 29 58. அப்போ நான் கேன்சல் பண்ணால் இங்கே என்ன பண்ணிக்கிறேன், நான் இதை மாற்றிக்கிறேன். அப்போ இந்த ஆர்எக்ஸ் இந்த ஆர்எக்ஸ் கேன்சல் ஆயிடுது. ஸோ இதில் என்ன இருக்குது, மைனஸ் ஒய் மட்டும் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா -4 இருக்குது. அப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல். அப்போ ஒய்யோட வேல்யூ என்னது கிடச்சிருச்சு 4. இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷனில் சப்ஜெக்ட் பண்ணுறேன். இப்போ ஃபர்ஸ்ட்டில் சப்ஜெக்ட் பண்ணுறேன். 6x ப்ளஸ் இங்கே 4 9 4 36 = 54. 6x = இந்த 36 இங்கிட்ட வந்துருச்சு, இப்போ மைனஸ் ஆயிடுது. 6x = இங்கே 2 போச்சுன்னா 18 இருக்குது. 1 6 6 18. அப்போ எக்ஸோட வேல்யூ 3. அப்போ 3:4 அப்படிங்கிறது சரியான விடை. 3:4 அப்படிங்கிறது சரியான விடை. இப்படி சால்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டைரக்டா என்ன பண்ணிருங்க அப்படின்னா, டைரக்டா எடுத்து கூட சால்வ் பண்ணலாம். அதை நான் எப்படின்றத அந்த மெத்தடை சொல்லிடுறேன். ஒன்றும் இல்லை, 2x + 3y = என்னது 18 டிவைட் பை 3x + 5y = 29. இது என்ன பண்ணிருங்க அப்படின்னா கிராஸாக மல்டிபிள் பண்ணிருங்க. மல்டிபிள் பண்ணால் டைரெக்டாக x ஒய்யோட வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சிரும். நெக்ஸ்ட் இது என்னது பண்ணுவோம், டைரெக்டாக இதுதான். 5 × 12 = 6 × x. 2 2 5 10. அப்போ எக்ஸோட வேல்யூ 10. ஓகே. ஸோ இன்னைக்கு இன்னொன்று ஒரு 10 சம் நம்ம என்ன பண்ணுறோம்னா பார்த்துட்டோம். ஸோ ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணுங்க. டெய்லி 10 சம்மாக பார்த்தோம்னா எக்ஸாமுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியும், மேக்ஸில் 25/25 நம்மளால் ஈஸியாக கிராக் பண்ண முடியும். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.